தற்போது ஒரு அண்மை செய்தி. ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையின்படி தலைமைச் செயலர் சிவதாஸ் தலைமையில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பாதுகாப்பு ஏற்பாடுகள், சட்டம் ஒழுங்கு தொடர்பாக இந்த ஆலோசனை நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரம் செய்த நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தற்போது தலைமைச் செயலர் தலைமையிலான ஆலோசனை கூட்டம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். மக்களவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையை பொறுத்தவரையில் ஜூன் 4ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தலைமையில் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. தமிழகம் முழுவதும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 19ஆம் தேதி மக்களவை தேர்தல் நடைபெற்றது. மக்களவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையை பொறுத்தவரையில் ஜூன் 4ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. 39 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் தற்போது கண்காணித்து வருகிறார்கள். சென்னையை பொறுத்தவரையில் தென் சென்னை, வட சென்னை மற்றும் மத்திய சென்னை என 3 இடங்களில் இந்த வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் வாக்கு எண்ணிக்கையின் போது மேற்கொள்ளப்பட வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் டிஜிபி, அதே போன்று சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி உள்ளிட்ட அரசின் முக்கிய அதிகாரிகள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். வாக்கு எண்ணிக்கையின் போது எந்த ஒரு இடையூறும் ஏற்படாமல் முறையாக அந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெற அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்க வேண்டும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் பாதுகாக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அறிவுரைகள் என்பது இந்த ஆலோசனை கூட்டத்தில் வழங்கப்படுகிறது. மக்களவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கைக்காக இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் வாக்கு எண்ணிக்கையை திறம்பட கையாள வேண்டும் என்பது குறித்தும், அதே போன்று பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்த வேண்டும் என்பது தொடர்பாக தலைமைச் செயலாளர் காவல்துறை அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. தகவலுக்கு நன்றி நந்தினி.